ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா குட் இருக்கீங்களா மார்னிங். சிஸ்டர்? ஓம் சாந்தி. குசியா இருக்கும் பிரதர். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு அப்பா சூப்பர் வரதானம் கொடுத்திருக்காரு, வெற்றி ரத்தினம் ஆகுங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர், பார்க்கலாம் வரதானத்துல. இன்னைக்கு நீங்க படிங்க வரலையே. ஓகே பிரதர். அப்போட மகா வாக்கியங்களை கேட்போம். 10/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரே அத்வைதம் வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இனிமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க பிரதர். ஆமா, இப்ப கலியுக மனிதர்களை தேவதையை ஆக்கணும். அது எதன் வழிப்படினா தந்தையின் அத்வைத வழிப்படி. அத்வைதம் அப்படின்னா படைப்பவர் வேற படைப்பு வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய வழி. ஏன்னா மனிதர்கள் துவைதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அது படைப்பவரும் படைப்பும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த இயற்கையை சொல்லிட்டாங்க. அந்த வழி கிடையாது, இது அத்வைத வழி. படைப்பு வேற படைப்பவர் வேற அப்படின்னு தந்தை காட்டக்கூடிய வழியில கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதையா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காரியம் செய்யக்கூடிய இந்த காரியம் தான் மேன்மையான காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா கேள்வி கேட்கிறாங்க, அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவர்களாக ஆகியிருக்கின்றனர், அதன் மூல காரணம் என்ன? பதில், ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதினால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். தந்தை ஆசி கொடுக்கின்றார், ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை உலகத்தினர் அறியவில்லை. தந்தை ஆசி கொடுத்ததால் தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவர்களாக சொர்க்கத்திற்கு எஜமானவர்களாக ஆகியிருந்தனர், பூஜைக்கு உரியவர்களாக உள்ளனர். சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. சொல்றீங்களா பிரதர்? ஆமா, அதாவது ராவணன் துக்கம் கொடுக்கறான், அதாவது ராவணன் சாபம் கொடுத்தான், அதனாலதான் துக்கம் உடையவர்களா ஆயிட்டீங்க. தந்தை ஆஸ்தி கொடுக்கறாரு, அதனால சுகமுடையவரா ஆகுறீங்க. தந்தை இந்த பாரதவாசிகளுக்கு சுகம் கொடுத்து உலகத்துக்கு எஜமானரா ஆக்குறாரு, ஆனா அதனாலதான் பூஜைக்குரியவரா ஆகுறீங்க. ஆனா ராவணன் சாபம் கொடுத்ததுனால பூசாரியா மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு மதுவனத்திற்கு பாப்தாதாவிடம் வருகின்றனர். மண்டபத்திற்குள் ஹால் நுழைகின்ற பொழுது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள், பிறகு பாப்தாதா வந்திருப்பதை பார்க்கிறீர்கள். எனும் பொழுது தந்தையின் நினைவு வந்து விடுகிறது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். அந்த பிராமணர்கள் பிரம்மா பாபாவை அறியவே இல்லை. குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது பிரம்மா விஷ்ணு சங்கரும் அவசியம் தேவை. திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் என்றும் கூறுகின்றனர். இப்பொழுது மூவரின் மூலமும் மகா வாக்கியம் என்று கூற மாட்டார்கள் அல்லவா? இந்த விஷயங்களை நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பாபா சொல்றாரு, பாபா வந்தா பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேர்த்தையும் எப்படி உருவாக்குவார் அப்படிங்கிற தெளிவான ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மதுபனுக்கு பாப்தாதாவை சந்திக்க வாரீங்க அப்படின்னா சகோதர சகோதரிகள் உட்காந்துருப்பாங்க, பாப்தாதா வந்திருக்காருன்னும் போதே தந்தை நினைவு உங்களுக்கு வந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆட்சி கிடைக்கிறது. ஆகையால் அனைத்து பக்தர்களும் பகவானிடத்தில் என்ன விரும்புகின்றனர்? ஜீவன் முக்தி. இப்பொழுது இருப்பது ஜீவன் பந்தனம். இந்த பந்தனத்திலிருந்து விடுவீங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். பாபா வந்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். கல்ப கல்பத்திற்கும் தந்தை வருகின்றார். நீங்கள் தான் தாய் தந்தை என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆனால் இதன் பொருளை யாரும் அறியவில்லை. அழைப்பு நிராகார தந்தைக்காகத்தான் என்று புரிந்து கொள்கின்றனர், பாடுகின்றனர். ஆனால் அடைவது எதுவும் கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு ஒரு கல்பத்திற்கு பிறகு மீண்டும் கிடைக்கும். தந்தை அரை கல்பத்திற்கான ஆஸ்தி கொடுக்கின்றார். ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நாம் அனைவரும் சாபம் அடைந்திருக்கின்றோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. ராவணனின் சாபம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். பாரதவாசிகள் சுகமானவர்களாக இருந்தனர். அப்பொழுது லட்சுமி நாராயணன் இருந்தார்கள்.
தேவதைகள் முன் சென்று தலை வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். ஆனால் சத்தியுகம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்திற்கு மட்டுமே சொல்லுங்க பிரதர். ஓகே சிஸ்டர். அந்த கேள்வி பதில சொல்லியிருந்தாங்க இல்லையா, ராவணன் உங்களுக்கு சாபம் கொடுக்கறான், அதனாலதான் துக்கமுடையவரா ஆகுறீங்க. ஆனா யாருனால நம்ம துக்கமுடையவர ஆனோம்னு யாருக்கும் தெரியாது. தந்தை வந்து உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்ததுனால உலகத்திற்கு எஜமானர்களா, சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆகுறீங்க. தேவி தேவதைகள் முன்னாடி தலை வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி உங்களை அந்த பூஜைக்குரிய நிலைக்கு உயர்த்தினது யாருன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நீங்க பூஜாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவரா ஆகணும்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். அதற்கு பிறகு திரேதா துவாபர கலியுகம் என்று கணக்கிட்டால் எத்தனை மனிதர்கள் மக்கள் தொகை ஆகிவிடுவர்? சத்தியுகத்தில் மட்டுமே அதிக மனிதர்களாக ஆகிவிடுவர். எந்த மனிதனின் புத்தியிலும் புரிதல் கிடையாது. தந்தை வந்து புரிய வைக்கின்றார். 33 கோடி தேவதைகள் என்றும் பாடப்படுகிறது. அவர்கள் இவ்வாறு லட்சம் ஆண்டுகளாக இருந்தனர் என்பது கிடையாது. ஆக இதையும் மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதாவது அந்த 33 கோடி தேவதைகள் வாழ்ந்தாங்க. சாஸ்திரத்துல லட்சக்கணக்கான ஆண்டுகள் எழுதி வச்சிருக்காங்க. சத்தியுகத்தையும் திரேதாயுகம் ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படின்னு எழுதி ஒவ்வொரு யுகமும் வேற வேற கணக்குல எழுதி வச்சிருக்காங்க. அதான் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் இவங்க இல்ல அப்படின்றத சொல்றாரு. மொத்த கல்பமே 5000 வருஷம் தானே. அதான் பாயிண்ட்ல கூட இதுல கூட சொல்லியிருந்தாரு. அதாவது கல்பமும் வந்து நான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறேன், அரை கல்பத்தின் ஆஸ்தி அப்படிங்கிறது 2500 வருஷம். அப்ப 2500 வருஷம் ராவணனுக்கு வசமாகி சாபம் அடைகிறீங்க. அதனாலதான் பூஜைக்குரியவரா பூஜாரிகளா மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதேதான் பாப்பா இங்க சொல்றாரு. இந்த கல்பம் அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளே தப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாபா நம்மை தூய புத்தி உடையவராக ஆக்குகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ராவணன் அசுத்த புத்தி உடையவர்களாக ஆக்குகிறது. முக்கிய விஷயம் இதுவாகும். சத்தியுகத்தில் இருப்பது தூய்மை, இங்கு இருப்பது அசுத்தமாகும். ராமராஜ்யம் எப்பொழுதிலிருந்து மற்றும் எதுவரை என்பதும் யாருக்கும் தெரியாது. ராவண ராஜ்யம் எப்பொழுதிலிருந்து எதுவரை நடைபெறுகிறது? இங்குதான் ராமராஜ்யமும் இருந்தது, இங்கேயே ராவண ராஜ்யமும் இருக்கிறது என்று புரிந்திருக்கின்றனர். பல வழிமுறைகள் உள்ளன அல்லவா? எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவ்வளவு வழிமுறைகள் உள்ளன. இப்பொழுது இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே வழி அத்வைதம் கிடைக்கிறது. அதை தந்தை தான் கொடுக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது. அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள், அவர்களும் மனிதர்கள்தான். மனிதர்களின் மகிமை ஏன் பாடுகின்றனர்? அவசியம் வேறுபாடு இருக்கும் அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமான முயற்சியின்படி மனிதனை தேவதையாக்கும் கடமையை கற்கிறீர்கள். கலியுக மனிதர்களை நீங்கள் கலியுக தேவதைகளாக ஆக்குகிறீர்கள். அதாவது சாந்திதாமம் பிரம்மாண்டத்திற்கு மற்றும் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகிறீர்கள். இது சாந்திதாமம் கிடையாது அல்லவா? இங்கு காரியங்கள் அவசியம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது இனிமையான அமைதியான வீடாகும். ஆத்மாக்களாகிய நாம் இனிய பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சொல்லுங்க. ராவணன் வந்து உங்களை அசுத்த புத்தி உடையவரா ஆக்குறான், ஆனா தந்தை வந்து உங்களை தூய புத்தி உடையவரா ஆக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப இந்த பிரம்மா மூலமா நீங்க மனிதன்ல இருந்து தேவதை ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மா மூலமாக, அதாவது சிவபாபா பிரம்மா உடல பிரவேசமாகி கொடுத்த ஞானத்தின் மூலமாக நீங்க இந்த மனிதன்ல இருந்து தேவதையா ஆகுறீங்க. தந்தை காட்டக்கூடிய சிவபாபா கொடுக்கக்கூடிய அத்வைத்த வழிப்படி நீங்களும் மனிதனிலிருந்து தேவதையாகணும். மற்றவர்களையும் இந்த கலியுக மனிதர்களை தேவதைகள் ஆக்குறதுக்கான சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொல்றாரு? ஆமா, இப்ப நீங்க இந்த ஜீவன் முக்தி ஆஸ்தி கொடுக்கறேன் அப்படின்னு பாபா சொல்றது எதுனா பரந்தாமம், அதான் சாந்திதாமம். சாந்திதாமத்துக்கும் நீங்க எஜமானர்களா தான் இருந்தீங்க, இந்த சுகதாமத்துக்கும் நீங்க எஜமானர்களா தான் இருந்தீங்க. சாந்திதாமத்தை தான் முக்தின்னு சொல்றாரு, சுகதாமத்தை தான்
என்னன்னு சொல்ற ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த கலியுகத்தை, துவாபர கலியுகத்தை ஜீவன் பந்தனம் அப்படின்னு சொல்றாரு. உடலோடு முக்தி இருக்க நிலை வந்து அந்த சுகதாமம், உடலோடு பந்தனத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய காலம் இந்த துவாபர கலியுகம் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்புறம் அவங்களும் மனிதர் தானே, லட்சுமி நாராயணனும் ஐயா அவங்கள மகிமை பாடுறாங்க, 16 கலைகளையும் முழுமையா இருக்கிறாங்க, அதனால வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. அங்கு துக்கம் சுகத்தில் இருந்து விடுபட்டு இருப்போம், பிறகு சத்தியுகத்தில் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறோம். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். லட்சியம் குறிக்கோள் மிக சரியாக நமக்கு இருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் யோக பலம் உடையவர்கள், அவர்கள் புஜ பலம் உடையவர்கள். நீங்களும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் இம்சை தருபவர்களாக. காமம் தான் இம்சை என்று கூறப்படுகிறது. இது இம்சை என்று சன்னியாசிகளும் புரிந்திருக்கின்றனர், அதனால்தான் தூய்மையாகின்றனர். ஆனால் உங்களை தவிர வேறு யாருக்கும் தந்தையின் மீது அன்பு கிடையாது. நாயகன் நாயகி இடையே அன்பு இருக்கும் அல்லவா, அந்த நாயகன் நாயகிகள் ஒரே ஒரு பிறப்பிற்காக பாடப்படுகின்றனர். நீங்கள் அனைவரும் நாயகனாகிய எனக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய என் ஒருவனைத்தான் நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் மற்றும் யதார்த்த முறையில் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். சத்தியுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. துக்கத்தின் பொழுதுதான் அனைவரும் நினைவு செய்கின்றனர். இது நரகமாகும், இதை சொர்க்கம் என்று கூற மாட்டோம் அல்லவா. அதாவது அந்த சாது சன்னியாசிகளுக்கு தந்தையின் மீது அன்பு கிடையாது, உங்களுக்கு மீது மட்டும்தான் தந்தையின் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது போர்க்களமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. மாயையோடு யுத்தம் நடக்கக்கூடிய களமா இருக்குது. நீங்க யோக பலத்தின் மூலமா வெற்றி அடைகிறீங்க உலக ராஜ்யத்தை, அவங்க புஜ பலத்தின் மூலமா வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க தூய்மையாகுங்க, இந்த காமம் தான் மிகப்பெரிய சத்ரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் ஹிம்சை செய்யறாங்க, புஜ பலத்தின் மூலமா எல்லாருக்கும் ஹிம்சை செய்யறாங்க. ஆனா நீங்க இந்த யோக பலத்தின் மூலமா அஹிம்சையாளரா ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப காமம் தான் மகா சத்ரு, அதுதான் ஹிம்சை கொடுக்கக்கூடியது. இத சன்னியாசிகளும் புரிஞ்சிருக்க காரணத்தினாலதான் தூய்மையா இருக்காங்க. இப்ப இந்த ஒரு பிறவி நீங்க தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாபா சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சிஸ்டர். இப்ப தூய்மையாகுங்க, அடுத்து 21 பிறவிக்கான ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. செல்வந்தர்களாக இருக்கும் பெரிய மனிதர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கின்றனர். விமானம் போன்ற அனைத்து பொருட்களும் இருக்கின்றன. எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். நீங்கள் தான் தாய் தந்தை என்று பாடுகின்றனர். ஆனால் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. எந்த ஒரு சுகமான உலகம் கிடைத்தது என்பதை யாரும் அறியவில்லை. பேசுவது ஆத்மா அல்லவா, ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நமக்கு சுகமான உலகம் கிடைக்க இருக்கிறது. அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம். சொர்க்கம் அனைவருக்கும் மிக இனிமையாக தோன்றுகிறது. சொர்க்கத்தின் தங்கம் வைரத்தினால் எவ்வளவு மாளிகைகள் இருந்தன என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்திலும் அளவற்ற செல்வம் எவ்வளவு இருந்தது. அதன் மூலம்தான் சோம்நாதர் கோயில் கட்டினர். ஒவ்வொரு சிலையும் லட்சம் ரூபாய் மதிப்புடையதாக இருந்தது. அவைகள் அனைத்தும் எங்கு சென்று விட்டன, எவ்வளவு கொள்ளையடித்து சென்றனர். முஸ்லிம் கொண்டு சென்று மசூதி போன்றவைகளில் பயன்படுத்தினர். அந்த அளவிற்கு அளவற்ற செல்வம் இருந்தது. இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. நமது மாளிகை தங்கத்தில் இருக்கும், வாசற்கதவிலும் பதிக்கப்பட்டிருக்கும். ஜெயினர்களின் கோயில் சொல்றீங்களா பிரதர்? ஆமா, அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், இங்க மனிதர்கள் நாங்க சொர்க்கத்துல இருக்கோம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்றாரு. இங்க மனிதர்கள் சொல்றாங்க செல்வந்தர்களா இருக்கும், இதுவே சொர்க்கம் போல இருக்குது, விமானம் இருக்குது, கார் இருக்குது, ஃபிளைட் இருக்குது, பெரிய மாளிகையில இருக்கும் அப்படின்லாம் வசதியோட இருக்காங்க இல்லையா. அப்ப இதே எங்களுக்கு சொர்க்கம் போல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான சொர்க்கம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா சொர்க்கம் எப்படி இருந்துச்சு, தங்கம் மாட மாளிகை இருந்துச்சு, கதவு வாசல் எல்லா இடத்துலயும் தங்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு செல்வந்தர்களா இருந்தீங்க நீங்க,
அப்போ இந்த பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது கூட சோமநாதர் ஆலயம் கட்டினீங்க இல்லையா, கோல்டன் டெம்பிள், அதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. எவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியா இருந்திருப்பீங்க அந்த துவாபர யுகத்துல கூட, பக்தி மார்க்கத்தின் ஆரம்ப காலத்துல கூட. இப்ப இதெல்லாம் எங்க போச்சு? முஸ்லிம்ஸ்னால கொள்ளையடிக்கப்பட்டு அவங்களுடைய மசூதி போன்றவைகளுக்கு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அடுத்து ஜெயினர்களின் கோயில்களிலும் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கும். முன்பு இருந்த வைரம் போன்று இப்பொழுது கிடையாதல்லவா? நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா வருவதே பாரதருக்குத்தான் சிவபகவானின் சொர்க்க ஆஸ்தி கிடைக்கிறது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். யார் ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்கும் தெரியாது. மற்றபடி பாரதம் மிகவும் பழமையானது என்பதை புரிந்து வைத்திருக்கின்றனர். ஆக இதுதான் சொர்க்கமாக இருந்ததல்லவா? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை என்று பாபாவை கூறுகின்றனர். அவசியம் தந்தை வந்திருக்க வேண்டும். அவர் மூலம்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருக்க வேண்டும். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சித்திரங்களில் இவ்வாறு தெளிவாக காண்பியுங்கள். 1,00,000 ஆண்டுகள் என்பது புத்தியில் இருந்து நீங்கிவிட வேண்டும். லட்சுமி நாராயணன் ஒருவர் கிடையாது. அவர்களது ராஜ்யம் இருக்கும் அல்லவா? பிறகு அவர்களது குழந்தைகள் ராஜாவாக ஆகியிருப்பர். ராஜாக்களாக பலர் ஆவார்கள் அல்லவா? முழு மாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாலையைத்தான் நினைக்கின்றனர் அல்லவா? சொல்றீங்களா பிரதர்? அதாவது அந்த லட்சுமி நாராயணனுடைய அந்த வெற்றி மாலை இருக்காங்க இல்லையா, அஸ்தரத்தினங்கள், அதை சொல்றாரு பாப்பா. லட்சுமி நாராயணன் ஒருத்தர் கிடையாது, 8 லட்சுமி நாராயணன் வராங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே வந்து ஆட்சி செய்ய வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதாவது அரைக்கல்பம் உங்களுக்கு சுகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரைக்கல்பம் 2500 வருஷம் முழுமையா சுகம் இருக்கும், அடுத்த 2500 வருஷம் துக்கம் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா அரைக்கல்பம் ஆத்ம உணர்வுல ராமராஜ்யத்துல இருந்தீங்க, அரைக்கல்பம் ராவண ராஜ்யத்துக்கு போறதுனால துக்கமுடையவரா ஆகிறீங்க. அப்ப அரைக்கல்பத்தின் ஆஸ்தி தந்தை மூலமா கிடைக்குது. இது பாருங்க 5000 வருஷம் தான் இந்த ட்ராமா. உங்க புத்தியில இருந்து அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்றது போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏன்னா கலியுகம் முடியறதுக்கு இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. 40,000 வருஷம் இருக்குது எங்க? 5000 வருஷம் தான் முழுமையான டிராமா அப்படின்னு பாபா சொல்றது எங்க? அதனால்தான் அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள்ங்கிற அந்த கல்ப அந்த சக்கரமே உங்களுக்கு மறந்துடணும். இதை நல்ல விதத்துல சித்திரத்தை காமிச்சு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே பிரதர். யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையின் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மாலை உருவாகிறது. அவர்கள்தான் முழு சக்கரத்திலும் வருகின்றனர். பூஜைக்குரிய மற்றும் பூஜாரிகளாக ஆகின்றனர். அவர்களது நினைவு சின்னம் இதுவாகும். நீங்கள் பூஜைக்குரிய நிலையில் இருந்து பூஜாரிகளாக ஆகிறீர்கள். பிறகு உட்கார்ந்து தனது மாலையை பூஜை செய்கிறீர்கள். முதலில் மாலை தொட்டு தலை வணங்குவர். கடைசியில் தான் மாலையை உருட்ட ஆரம்பிப்பர். நீங்களும் முழு சக்கரத்திலும் வருகிறீர்கள். மீண்டும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். இந்த ரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். மனிதர்கள் சிலரது பெயரில் சிலர் வேறு சிலரது பெயரில் மாலை உருட்டுகின்றனர். அறிந்து கொள்வது எதுவும் கிடையாது. இப்பொழுது உங்களிடத்தில் மாலையின் முழு ஞானமும் இருக்கிறது. வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. இவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றனர் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த அஸ்தரத்தினங்கள் மாலையில 108 மணி மாலை இருக்கு இல்லையா, 108 ரத்தினங்கள் தான் வெற்றி மணி மாலையில வராங்கன்னு சொல்லுவாரப்பா. அதனாலதான் பாபா சொல்றாரு அந்த மாலையை உருட்டுறாங்க. அது எதுக்காக உருட்டுறாங்கன்னு தெரியாது. இந்த 108 ரத்தினங்கள் தான் அந்த மாலை, அந்த வெற்றியாளர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாலை உருட்டுறாங்கன்னு அப்பா நமக்கு சொல்லித்தராரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது, சாது சன்னியாசிகளுக்கும் தெரியாது அப்படிங்கிறாரு. நீங்க புத்தியினால 84 பிறவிகள் சக்கரத்தை எப்படி சுத்துறீங்க பாத்தீங்க இல்லையா, அதே போல உங்க கையில வச்சுட்டு சூல மாலையை சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர். யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கான மாலை இதுவாகும். இந்த நேரத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கின்றனர். யார் சுத்தமாக, அதாவது தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் இங்கு வந்து பல பிறவிகள் எடுத்து இப்பொழுது தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டனர். மீண்டும் அனைவரும் வரிசை கிரமமாக செல்வார்கள். வரிசை கிரமமாக வருகின்றனர், வரிசை கிரமமாக செல்கின்றனர்.
எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது மரமாகும். எவ்வளவு கிளைகள் இலைகள் உள்ளன. இப்பொழுது இந்த முழு மரமும் அழிந்து போக வேண்டும். பிறகு உங்களது அஸ்திவாரம் போடப்படும். நீங்கள் இந்த மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள். இதில் சூரிய வம்சி சந்திர வம்சி இருவரும் இருக்கின்றீர்கள். சத்தியுகம் திரேதாவில் யார் ராஜ்யம் செய்தார்களோ அவர்களது தர்மம் இப்பொழுது கிடையாது. சிலைகள் மட்டுமே இருக்கின்றன. யாருக்கு சிலைகள் உள்ளனவோ அவர்களது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பொருள் 1,00,000 ஆண்டு பழமையானது என்று கூறிவிடுகின்றனர். உண்மையிலும் பழமையானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். அதற்கு முன் வேறு எதுவும் இருக்கவே முடியாது. மற்ற அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும். கீழே தோண்டி எடுக்கின்றனர் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய பொருட்களை எடுக்கின்றனர். ஏனெனில் பூகம்பத்தின் பொழுது கோயில் போன்ற அனைத்தும் உள்ளே சென்று விடுகிறது. பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிறது. அதாவது அகழ்வாராய்ச்சி செய்யறாங்க இல்லையா? அப்ப அந்த அகழ்வாராய்ச்சி செய்யும் போது இப்ப உள்ள இருந்து பழைய பொருட்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் எந்த காலத்தினுடையது அப்படின்னு சொல்றாரு பாபா. இந்த சத்தியுகத்தை தேவி தேவதைகளா வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்களுடைய நினைவு சின்னமா இருந்த இந்த சிலைகள் எல்லாமே பூமிக்கடியில போயிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? துவாபர யுகத்துல இந்த சிலைகள்லாம் உருவாக்கி இருக்காங்க. அது எப்பயோ பூகம்பம் ஏற்பட்டு உள்ள போயிருக்குது அப்படின்றத பாபா சொல்றாரு. அதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்குள்ள நடந்தது? இந்த 2500 ஆண்டுகளுக்குள்ள நடந்த விஷயம் தான் அப்படிங்கிறாரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உயிரோட்டமா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சு அதே பூகம்பம் ஏற்பட்டு உள்ள போயிருக்குது. இந்த அகழ்வாராய்ச்சி செய்து எடுக்கிறாங்க இல்லையா? இருக்கிறதுலே பழமையான தர்மம் எது அப்படின்னா அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத கல்பவிருஷ மரத்துல காமிக்கிறாங்க இல்லையா? தந்தை தான் விதை ரூபமா இருக்காரு. அப்ப அதன் மூலமா தான் வேர்பகுதி வருது. விதையில இருந்து தான் வேர்பகுதி வருது. அதான் பிராமணர்கள்னு காமிக்கிறாங்க. சூரிய வம்சம் சந்திர வம்சம் இந்த கிளைகள்ல காமிக்கிறாங்க இல்லையா? அந்த கிளைகள்ல இருக்கிறது தான் இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அந்த தர்மம் தான் இப்ப இல்ல. கிளைகள் எல்லாமே இருக்குது. தண்டு தண்டுல காமிக்கிறாங்க. ஆனா வம்சம் வந்து அந்த தண்டு பகுதி. ஆமா, எந்த கிளைகளும் இருக்காது. அது ஒரே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அப்பா பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, அந்த தண்டு பகுதியில அவங்க இருக்காங்க. கிளைகள்ல அங்க மத்த தர்மத்தெல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவ தர்மம், முஸ்லிம் தர்மம், இஸ்லாமிய தர்மம் எல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் இப்ப இருக்குது. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இந்த உலகத்துல இல்ல. அதைத்தான் ஸ்தாபனை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஓகே சிஸ்டர். இப்பொழுது காலியாக இருக்கக்கூடிய தங்கம் வைர சுரங்கங்கள் அங்கு மீண்டும் சத்தமா வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது காலியாக இருக்கக்கூடிய தங்கம் வைர சுரங்கங்கள் அங்கு மீண்டும் நிறைந்துவிடும். இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது அல்லவா? தந்தை உலகின் சரித்திர பூகோளத்தை புரிய வைத்திருக்கிறார். சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பர், பிறகு அதிகமாகிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் பரந்தாமத்திலிருந்து வருகின்றன. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பதால் மரம் வளர்ச்சி அடைகிறது. பிறகு எப்பொழுது இற்று போன நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது ராமர் இருந்தால் என்ன, ராவணன் இருந்தால் என்ன, இதுதான் குடும்பம் என்று பாடுகின்றனர். பல தர்மங்கள். என்ன சிஸ்டர் சொல்றாங்க? ராமர் இருந்தால் என்ன, ராமனாண்டா என்ன, ராவணாண்டான்னு சொல்றாங்க. அது போல எதை சொல்றாங்கன்னு கேட்டேன். இதுதான் அதாவது மரம் வளர்ச்சி அடைகிறது. இந்த சமயத்துல இல்ல விருதா, சத்தியுகத்தில் எவரும் குறைவான மனிதர்கள் இருப்பர், பிறகு அதிகமாகிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் பரந்தாமத்திலிருந்து வருகின்றன. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பதால் மரம் வளர்ச்சி அடைகிறது. பிறகு எப்பொழுது இற்று போன நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது ராமர் இருந்தால் என்ன, ராவணன் இருந்தால் என்ன, இதுதான் குடும்பம் என்று பாடுகின்றனர். அது கலியுகத்துல சொல்றாரு. இந்த நேரத்துக்கு சத்தியுகத்துல இருந்து ஆத்மாக்கள் இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அது வளர்ச்சி அடைஞ்சு பெருசாயிடுச்சு. இப்ப அந்த கலியுகத்துல ராவண ஆண்டான ராம ஆண்டா என்ன, இற்று போன நிலையில அப்படின்னு சொல்றாங்க. அதான் இட்டு பெருசு மொத்தமாவே அப்படின்றது சொல்றாரு. அதான் விநாசமாக போது தீப்பிடிச்சு எரிய போதும் முழு மரமும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார். ஓகே, சரி வாசி. ஓகே பிரதர். இது பிராமணர்களுக்கான பரிவாரமாகும்.
அங்கு உலகில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளன மக்கள் தொகை கூறுகிறது அல்லவா. அவர்கள் அனைவரும் ராவண வம்சத்தினர்கள். இவர்கள் அனைவரும் செல்வார்கள். பாக்கி மிக குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். ராவண வம்சத்தினர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். அனைவரும் முக்தி தாமத்திலேயே இருப்பார்கள். மற்றபடி படிக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக சொர்க்கத்திற்கு வருவீர்கள். அதாவது படிக்கிறவங்க யார் இங்க பிராமணர்களா மாறி தந்தை கிட்ட பாடம் படிக்கிறவங்க யாரோ அவங்களால மட்டும்தான் சத்தியுக ராஜ்யத்துக்கும் திரேதாயுகத்திலையும் வர முடியும்னு சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் முக்தி தாமத்துல தான் இருப்பாங்க. இதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், சொர்க்கத்தை தான் ஜீவன் முக்தின்னு சொல்றாரு. ஓகே. பிரதர் தெளிவா இருக்கா பிரதர்? கேக்குது சிஸ்டர், நல்லா இருக்கு. சரி, தம்பி பக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். அந்தந்த கிளாஸ் கொடுத்தனால கொஞ்சம் மெதுவா படிக்கிறேன். கொஞ்சம் தெளிவா இல்லைன்னா சொல்லிடுங்க, அப்ப கொஞ்சம் வேகமா படிக்கிறேன். ஓகே பிரதர். அந்த நிராகார மரம் எப்படி இருக்கிறது, இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது உங்களது புத்தியில் இருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனில் தேர்வில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். படித்து மற்றும் கற்பித்து கொண்டே இருந்தால் குஷியும் ஏற்படும். ஒருவேளை விகாரத்தில் விழுந்து விட்டால் மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். ஆத்மா எப்பொழுது தூய தங்கமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் அதில் தாரணை நன்றாக ஏற்படும். தங்க பாத்திரம் என்றால் தூய்மையாக இருப்பதாகும். ஒருவேளை யாராவது தூய்மை இல்லாதவராகிவிட்டால் ஞானம் கூற முடியாது. இப்பொழுது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இறை தந்தை சிவபாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். ஆமா, தூய்மையான பாத்திரத்துலதான் தூய்மையான புத்தி உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மையை இழந்துட்டீங்கன்னா உங்களால ஞானம் கூட சொல்ல முடியாது, எல்லாத்தையும் மறந்து போயிடுவீங்க, நீங்க சேமிச்சது எல்லாமே பறி போயிடும் அப்படின்றத சொல்றாரு. தூய்மை தான் ஆதாரமா இருக்குது, அதனால நீங்க தூய்மையா இருக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே பிரதர். ஆத்மாக்களாகிய நாம் இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கற்பிக்க கூடியவர் தந்தையாவார். இப்படிப்பட்ட பாடசாலை முழு உலகில் வேறு எங்கு இருக்க முடியும்? அவர் இறை தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வார். இப்பொழுது நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். நேரடியாக முரளி கேட்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இந்த டேப் மிஷின் உருவாகி இருக்கிறதோ இது ஒரு நாள் அனைவரிடத்திலும் வந்துவிடும். குழந்தைகளின் சுகத்திற்காகவே தந்தை இப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்குகின்றார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லவா? இவர் கருநீலமுடைய அரசர் அல்லவா? முதலில் தூய்மையாக வெள்ளையாக இருந்தார், இப்பொழுது கருநீலமாக ஆகிவிட்டார். அதனால்தான் ஷியாம் சுந்தர் என்று கூறுகின்றனர். நாம் அழகாக இருந்தோம், இப்பொழுது அசுத்தமாக ஆகிவிட்டோம், மீண்டும் அழகாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் ஒருவர் மட்டும் ஆகின்றார்? ஒரே ஒருவரை மட்டும் ஏன் பாம்பு தீண்டியது? பாம்பு என்று மாயையை கூறப்படுகிறது அல்லவா? விகாரத்தில் செல்வதன் மூலம் அசுத்தமாக ஆகிவிடுகிறீர்கள். அதாவது ஷியாம் சுந்தர்னா என்ன அப்படின்றத சொல்றாரப்பா. தந்தை உங்களுக்கு தந்தையா இருக்கேன், ஆசிரியரா இருக்கேன், சத்குருவாகவும் இருக்கேன். இப்ப நீங்க இந்த ஷியாம் சுந்தர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா வெள்ளையா இருக்கவங்க, அதான் ஷியாம் சுந்தர்னு சொல்றாங்க. எப்படி கருப்பானீங்க? பாம்பு தீண்டிடுச்சு, மாயை தீண்டிடுச்சு இல்லையா அப்படின்றது சொல்றாரு. மாயை தீண்டினால கருப்பாகிறீங்க, இப்ப யோக பலத்தினால வெள்ளையாகிறீங்க அப்படின்றது தான் இந்த ஷியாம் சுந்தர்னு சொல்றாங்க. எப்படி இந்த ஒருத்தருக்கு மட்டும் அப்படி அந்த நினைவு சின்னமா காமிச்சிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் கிடையாது, முழு உலகமுமே அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கருப்பாக மாறிட்டாங்க, ஆனா வெள்ளையாக மாறக்கூடியவங்க இந்த பிராமணர்கள் மட்டுமே. இந்த பிராமணர்கள் தான் நாளைக்கு தேவதையா வராங்க அப்படின்றத சொல்றாரு. அதான் மனிதன்ல இருந்து தேவதையாகக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர், அந்த ஷியாம் சுந்தர் உதாரணமா வச்சு. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இல்லறத்தில் இருந்தாலும் இந்த கடைசி பிறவியில் எனக்காக தூய்மையாகுங்கள். குழந்தைகளிடத்தில் இவ்வாறு யாசிக்கிறேன், தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்தால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆவீர்கள். மற்றும் தூய்மையாக இருப்பதன் மூலம் பழைய விகர்மங்களும் அழிந்துவிடும். இது யோக அக்னியாகும். இதன் மூலம் ஜென்மங்களுக்கான பாவங்கள் எரிந்துவிடும். சதோ பிரதானத்தில் இருந்து சதோ ரஜோ தமோவிற்கு வருகிறீர்கள் எனில்
கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது, கரைகள் படிந்து கொண்டே செல்கிறது. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். மற்றபடி நதிகளில் குளிப்பதனால் தூய்மை ஆகிவிட மாட்டீர்கள். தண்ணீரும் தத்துவம் அல்லவா, 5 தத்துவங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நதிகள் எப்படி பத்தித்த பாவனையாக ஆக முடியும்? நதிகள் கடலில் இருந்து உருவாகின்றன. முதலில் கடல் தான் பத்தித்த பாவனையாக ஆக வேண்டும் அல்லவா? அச்சா, அவர்களை நிறைவேற்றுகிறது. ஓகே. இப்ப ஆத்மாக்கள் சத்துவ பிரதானத்துல இருந்து சத்துவம், ரஜோ, தமோ, தமோ பிரதானம் இப்படி இறங்கி வர வேண்டியது இருக்குது. இது இறங்கி வரும்போது உங்களுடைய கலைகளும் குறையுது. 16ல இருந்து 14, 8, 4 இப்படி குறையுது. குறையும் போது உங்களுக்குள்ள அந்த கரைகளும் வந்துடுதுன்னு சொல்றாரு. கலைகள் குறையுது, கரைகள் வந்துடுது. இப்ப எல்லா கரைகளையும் நீக்கணும்னா தந்தை கிட்ட யோகம் வைங்க. யோக அக்னியின் மூலமா மொத்த கரைகளும் அழுக்கு பூரா எரிஞ்சு போயிடும். உங்களுக்கு மீண்டும் அந்த 16 கலைகளுடைய தேவதைகளா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்ணீர் உங்களை இப்படி தூய்மையாக்காது. யோக அக்னியின் மூலமானதும் தூய்மையாக முடியும். பதித்த பாவனி கங்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த கங்கை ஒன்றும் உங்களை தூய்மையாக்குறது இல்ல. இந்த கடல், ஞான கடலான சிவபாபா தான் தூய்மையாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் பதித்த பாவனர் சிவபாபா தானே. அப்ப இந்த யோக அக்னியின் மூலமா தான் அவர் தூய்மையாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள இருக்க கரைகள்லாம் எரியணும் இல்லையா? அதுக்காக யோகா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், கரெக்ட் தானே? அத கடைசி பாயிண்ட் மட்டும் வாசிங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். அதான பிரதர்? அந்த இல்ல பதித்த பாவனி கங்கைன்னு வந்துச்சு. தந்தை கூறுகின்றார். மற்றபடி நதிகளில் குளிப்பதனால் தூய்மை ஆகிவிட மாட்டீர்கள். தண்ணீரும் தத்துவம் அல்லவா, 5 தத்துவங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நதிகள் எப்படி பதித்த பாவனையாக ஆக முடியும்? நதிகள் கடலில் இருந்து உருவாகின்றன. முதலில் கடல் தான் பதித்த பாவனையாக வேண்டும் அல்லவா அப்படின்னு புரிய வைக்கிறார். இந்த ஒரு பிறவி நம்ம ஜென்மம் எடுத்த பிறகு இது பாபாவோடது. இந்த பிறவி அவருக்கு ஃபுல்லா கொடுத்துடணும். அதனால தூய்மையா ஆகணும் அப்படின்னு யாசிக்கிறேன்னு சொல்றாரு அப்பா. இந்த பாயிண்ட் அதான் தூய்மையாக்கக்கூடியவர் பாபா தான். பாபா மூலமா தான் தூய்மையாக முடியும். அப்படின்னா தந்தை கிட்ட யோகம் வைங்க. கங்கையில போய் மூழ்கி எந்திரிக்கிறதுனால நீங்க தூய்மை ஆகிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட இப்ப அதுக்காக அந்த பாயிண்ட் இருக்கா. இப்ப பிரயாராஜ்ல போய் குளிச்சுட்டு வராங்க இல்லையா? அந்த விஷயத்துக்காக சொல்றாருப்பா. அப்படியே புண்ணியம் ஆயிட்டோம், எல்லா பாவக்கரைகளும் முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எதன் மூலமா முக்தி அடைவாங்கன்னு தெரியாம செய்யறாங்க. அதான் பக்தி மார்க்கம் எவ்வளவு இருளா இருக்குது, இரவா இருக்குது. தந்தை கொடுக்கக்கூடிய ஞானம் எவ்வளவு ஒளி நிறைஞ்சதா பகலுக்கா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. பக்திங்கிறது அஞ்ஞானம், ஞானம்ன்றது அத ஞானம் சொல்றாரு இல்லையா? ஓகே, ஞானம். இனிமேலும் இனிமையாக தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை மானபாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: வெற்றி மூலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அதாவது ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நாயகன் நாயகி எப்படி நினைவு செய்யறாங்களோ அதே போல ஒருவருக்கு ஒருவர் நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் நாயகி, தந்தை நாயகன். நாயகியாய நீங்க நாயகனை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நாம எல்லாருமே ஆண் சரீரத்துல இருந்தாலும் பெண் சரீரத்துல இருந்தாலும் நாம எல்லாருமே சிவனுக்கு நாயகர்கள் தான். அவர் ஒருவர்கள் நாயகன். இந்த நினைவு வச்சுட்டு நம்ம அவரை யோசிக்க மாட்டோம்னா நம்முடைய பாவ கர்மங்கள் எல்லாம் விகர்மமாகும், விகர்மம் எல்லாம் விநாசமாகும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிடுறாங்க. ஆமா, அது ஆத்மாக்கள் எல்லாருமே சீதைகள். ஆத்ம ராமன் சிவபாபா அவர் மட்டும்தான். ஆமா, சீதை எப்படி அந்த ராவண ராஜ்யத்துல இருந்து விடுபட்டு மறுபடியும் ராமராஜ்யத்துக்கு வராங்க இல்லையா ராமாயண கதையில, அதே போல தந்தை நினைவுல இருந்தீங்க அப்படின்னா ராமர் உங்களை காப்பாத்திட்டு போயிடுவார் அப்படிங்கிற ராவண ராஜ்யத்துல இருந்து. செகண்ட் பாயிண்ட்: தனது மிக சரியான லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். இரட்டை அம்சையாளராகி மனிதனை தேவதையாக்கும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரட்டை அம்சம்
இரட்டை அகிம்சையாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மனிதனை தேவதையாக்கும் சிரேஷ்ட காரியம் செய்ய வேண்டும் இல்ல, செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமா. அப்போ வரதானம் கொடுக்கறாங்க. வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. வெற்றி ரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தினம் என்னும் பெருமிதம் இருக்கட்டும். நாம் உலகிற்கே எஜமானரின் குழந்தைகள், நமக்கு கிடைத்தது வேறு எவருக்கும் கிடைக்க முடியாது. இந்த புத்தியும் பெருமிதமும் சதா உடனிருந்தால் எந்தவித ஈர்ப்பில் இருந்தும் விலகி இருப்பீர்கள். சதா வெற்றியாளரே என்றென்றும் முகமலர்ச்சியுடன் இருப்பார். ஒரு தந்தையின் நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுவார்கள். ஆமா, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத முதல்ல சொல்றாரு. நீங்க எல்லாருமே வெற்றி ரத்தினம். உங்களுடைய வெற்றி ரத்தினங்களின் நினைவாகத்தான் என்ன தந்தையின் கழுத்துல அந்த மாலை அணிவிக்கிறாங்க. அது பூஜிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப தந்தையின் கழுத்து மாலையா இருக்கக்கூடிய வெற்றி ரத்தினம் நான் அப்படிங்கிற அந்த பெருமிதத்துல நீங்க இருக்கணும். உலகத்தின் எஜமானனுடைய குழந்தை அப்படிங்கிற இந்த பெருமிதத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெருமிதத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அனைத்து ஈர்ப்பு கவர்ச்சியிலிருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே முகமலர்ச்சியோடு இருப்பீங்க. அந்த பெருமிதத்திலே இருந்தீங்கன்னா, அந்த வெற்றியாளருங்கிற அந்த பெருமிதத்திலே இருந்தீங்கன்னா முகமலர்ச்சியோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? குஷியும் பெருமிதமும் சதா உடன் இருந்தால் எந்தவித ஈர்ப்பில் இருந்தும் விலகி இருப்பீர்கள். சதா வெற்றியாளரே என்றென்று முகமலர்ச்சியுடன் இருப்பர். ஒரு தந்தை நினைவின் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுவார். இந்த ஈர்ப்பு நமக்கு பெருசா தோணாது, அவருடைய ஈர்ப்பு மட்டும்தான் நமக்கு தோணுங்கிறத புரிய வைக்கிறாரு. ஆமா, அவருடைய ஈர்ப்பிலே இருக்கணும் அப்படின்னா நான் வெற்றி ரத்தினம், அவர் கழுத்து மாலையா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் சொல்லுவாங்க, இப்படி ஸ்லோகன் சூப்பரா சொல்லுவாங்க. வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா அப்படிங்கிற இந்த உயர்ந்த சமான்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அப்ப இங்க வரலாற்றுல அவ்வளவு சூப்பரா விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, ஒருவர் நினைவில் மூழ்குவதே ஏகாந்த வாசியாகும். ஒருவர் மூழ்குவது ஏகாந்த வாசி. ஆமா, ஒருவர் நினைவிலே மூழ்கி இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஏகாந்த வாசி அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிக்கை ஏகாந்த பிரிய ராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள். இப்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கு ஒருவர் தைரியம் கொடுத்து இறுதி நேரத்தை அருகே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வையுங்கள். ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த எண்ணம் செயலில் வரும்போதே அது நிகழும். இந்த எண்ணம் செயலில் வரும்போது மட்டும்தான் நிகழும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்பா. எனக்கு ஒற்றுமை உறுதித்தன்மை, எங்கு ஒற்றுமை உறுதித்தன்மை இருக்குமோ அங்கே நடக்காத காரியமும் நடந்தேறும். ஆமா, ஓகே. தைரியம், ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுத்து இறுதி நேரத்தை அருகாமையில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. எண்ணம் செயலில் வரும்போதுதான் அந்த காரியம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட் தானே சிஸ்டர்? எண்ணம் செயல்ல வரணும். எண்ணம் செயல்ல வரும்போதுதான் நடக்காத காரியமும் நடந்தேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல சொல்றாரு பாபா. எண்ணம் செயலில் வர வேண்டும் அப்படின்னு. ஓகே சிஸ்டர். அப்புறம் என்ன சொன்னாரு? ஒற்றுமையும் அந்த ஒரு எண்ணம் வச்சா மட்டும் போராது, அது செயல்ல வந்தாதான் ஈடேறும் அப்படிங்கறது அப்பா புரிய வைக்கிறாங்க. எங்கு ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மை இருக்குமோ அங்கே நடக்காத காரியமும் நடந்தேறும். ஒற்றுமை இருக்கணும், உறுதித்தன்மை இருக்கணும். ஆமா, ஒற்றுமையும் உறுதித்தன்மையும் இருந்தா அந்த நடக்காத காரியம் நடந்தேறும் அப்படின்னு சொல்லு. ஓகே சிஸ்டர். அது என்னன்னா, ஒற்றுமைங்கிறது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்குது. உறுதித்தன்மைங்கிறது அந்த எண்ணத்தின் உறுதித்தன்மை, திடத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திடத்தன்மை உங்களை வெற்றியாளராக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினேஷன் பிரிங்ஸ் சக்சஸ் அப்படின்னு. அந்த எண்ணம் உறுதியா இருக்கணும், அந்த எண்ணம் செயல்ல வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.